அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைலாக இருந்தாலும் சரி, அது எக்ஸல் ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம பொதுவாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாவே ஆன்லைனில் போய்ட்டு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணாமல் பிசி ஆர் லேப்டாப் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் நம்ம என்ன அவுட்புட் நமக்கு தேவையோ அதே அவுட்புட்லேயே நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம பிசிஆர் லேப்டாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் பிடிஎஃபாக மாற்றிக்க முடியும். ஆனால் உங்களால் இதை மொபைலில் செய்ய முடியாது. இந்த கன்வெர்ட்டில் நமக்கு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நம்ம ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபாண்ட்டில் டைப் பண்ணியிருப்போம். வேர்ட் டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது எக்ஸலாக இருக்கட்டும். கன்வெர்ட் ஆகும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆகி காமிக்கும். ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போகலாம். ஆனால் இதில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது, இந்த பிசிஆர் லேப்டாப்பில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் டைப் பண்ணிங்களோ அதே அவுட்புட்டே உங்களுக்கு எந்த ஒரு எரரும் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கும். இப்போது நான் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதை நமக்கு ஏதேனும் ஒரு யூஸுக்கு பிடிஎஃபாக தேவைப்படலாம். ஸோ இதை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலில் சேவஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த பேஜ் திரும்பவும் தேவைப்படலாம். அதனால் சேவஸ் கொடுத்து நீங்கள் தனியாகவே சேவ் பண்ணிக்கோங்க. சேவஸ் கொடுத்துட்டு இப்போது ஃபைல் நேமில் உங்களுக்கு தேவையான நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எந்த ஆப்ஷன் நீங்கள் கை வைக்க வேணாம். இப்போது கீழே இருக்கக்கூடிய சேவ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போது அது ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி அதுவாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகி காட்டும். இப்போ அதில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ஸில் எப்படி டைப் பண்ணிங்களோ எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. சேம் அதே போல் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அதில் நீங்கள் பாக்ஸ் இது போல் எது நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் அது கூட உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அவுட்புட்டாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ வேர்டு டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பேஜ் இருந்தாலும் உங்களுக்கு அத்தனை பேஜும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே பேஜில் பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். இது போல் நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ஸை எளிமையாக நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் பேஜ் 1 அண்ட் பேஜ் 2 அப்படின்னு 2 பேஜஸ் இருக்குது. இந்த 2 பேஜஸும் நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் கொண்டு வரது கஷ்டம். ஸோ அந்த பேஜஸ் 1 நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்கக்கூடிய சேம் அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபைலை செலக்ட் பண்ணி அதில் சேவஸ் கொடுத்து ஃபைல் டைப்பில் பிடிஎஃப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுவீங்க. சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் 1 மட்டும்தான் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ பேஜ் 2வையும் நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணுன்னா பேஜ் 2வை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் அதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். நீங்கள் லீகல்லே இந்த பேஜை செட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக மாற்றினாலும் நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த பிடிஎஃப் ஃபைலில் பிரிண்ட் எடுக்கும்போது A4 சைஸுக்கு A4 என்ற ஆப்ஷன் நீங்கள் மாடிஃபை பண்ணி A4ல் நீங்கள் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றா இந்த விஷயம் அமையும். இது ஆஃபீஸ் அண்டு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பயன்படட்டும். ஆன்லைன் கன்வெர்ட்டரை விட பெஸ்ட்டு ஒரு அவுட்புட்டான ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் நீங்கள் இதை பார்க்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய ஸ்பேரோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.